திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதத்தின் 3வது நாளான இன்று 3வது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தே தீரழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரே, தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய், பத்துடையீர் ஈசன் பலடியீர் பாங்குடையீர், புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். சிற்றம்பலம். உள்ளே உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து வெளியில் எழுப்ப வந்திருக்கக்கூடிய பெண்கள் முத்து போன்ற அழகான பற்களை உடைய பெண்ணே, முத்தன்ன வெண்ணகையாய் வெண்மையான முத்து போல பற்களை உடைய பெண்ணே அப்படின்னு சொல்றாங்க. நம்மெல்லாம் யாரையாவது புகழ்ந்து சொல்லுவாமோன்னா சொல்லவே மாட்டோம், ஏன்னா மனசே வராது. நம்ம மணிவாசகர் சொல்லக்கூடிய பெண்கள்லாம் அப்படி அடுத்த பெண்ணை புகழ்ந்து பேசுறாங்க, சக தோழிய. முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே சொல்றாங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்து, நாங்கள்லாம் எழுந்து வருவதற்கு முன்னாடியே நீ எழுந்து வந்து என்ன பேசுவ? என் அத்தன் ஆனந்தன் அமுதன், பெருமானை பற்றி என்னோட அத்தன்னா அப்பா, ஆனந்தன் நமக்கு ஆனந்தத்தை தரக்கூடியவன், அமுதம் போன்றவன். அமுதம்னா நரை திரை பிடி மூப்பெல்லாம் வராது, அதான் அமுதம் வேண்டும் தானே பார்க்கடலை கடைந்தாங்க. அதனால அமுதம் போன்றவன், அமுதம் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி உள்ள மகிழ்ச்சியோட தித்திக்க பேசுவாய், சந்தோஷமா பெருமானை பற்றிய பெருமைகளை நீ எழுந்து வந்து அப்படி பேசுவாயே எப்பொழுதும். தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய், இப்பொழுது உன்னுடைய கடை வாசற் கதவை திறவாய். பத்துடையீர் ஈசன் பல அடியீர். 10 அப்படின்றது என்னன்னா நம்ம அடியார்களுக்குரிய இலக்கணங்கள் 10. அந்த 10 இலக்கணங்களுமே புற இலக்கணம் 10, அக இலக்கணம் 10ன்னு சொல்லுவாங்க. அந்த 10 உடையீர் அப்படின்னா அந்த 10 இலக்கணங்களுக்கு உடைய பெண்ணே, 10 இலக்கணங்களுக்கும் உடைமையாக இருக்கக்கூடிய பெண்ணே, கடைப்பிடிக்கக்கூடிய பெண்ணே, அதான் 10 உடையீர் ஈசன் பல அடியீர். பல அடியார், அவங்கெல்லாம் பழைய அடியார் இருப்பா, சொல்றோம்ல பேச்சு வழக்கில், பல அடியார், அவங்க மூத்த அடியார், சிறந்த அடியார் எல்லாம் சொல்றோம்ல, அதான் 10 உடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர். அவங்கெல்லாம் ஒரு நெறிய வந்து அப்படியே கடைப்பிடிக்கக்கூடியவங்க. புத்தடியோம் பொன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. நான் புதுசா வந்திருக்கேன், என்னுடைய புண்மைனா என்னோட சிறுமை, அறியாமை, பெருமானை பற்றிய அந்த அறியாமையெல்லாம் தீர்த்து என்னை ஆட்கொண்டால் பொல்லாதா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 10 இலக்கணம்
அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த 10 இலக்கணம் என்னென்ன அப்படின்னா, இதுவே புற இலக்கணம். முதல்ல அடியார்களுக்கு தேவை என்னன்னா புற இலக்கணம் தான் முதல்ல தேவை. அக இலக்கணம் நமக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த நெகிழ்வு. மாணிக்கவாசர் சொல்வார், மெய்தான் நறும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். இதெல்லாம் புறத்துல நடக்கிறது, அது வெளியில தெரியாது, அகத்துல நடக்கிறது. இப்போ புற இலக்கணம்ங்கிறது வெளியில தெரியக்கூடியது. அந்த புற இலக்கணம் என்னென்ன அப்படின்னு சொல்றாங்க. திருநீரு ருத்ராக்கம், இது புற இலக்கணத்துக்கு மிக மிக முக்கியமானது, அவசியமானது. அடியார் அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு தெரியணும் அப்படின்னா எதை வச்சு நமக்கு தெரியும்? திருநீரு ருத்ராக்கம் அணிந்திருந்தாங்கன்னா ஓ இவங்க அடியாரா, சரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் புற இலக்கணத்துல மிக முக்கியமான சாதனம். அடுத்து குரு வழிபாடு. நம்ம சைவத்தில் குரு வழிபாடு மிக முக்கியம். குரு தான் இறைவனை காட்டக்கூடியவர். அதனால தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு திருமந்திரத்துலலாம் குரு வழிபாடை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. குரு தான் சிவம், சிவம் தான் குரு. குருவாக வடிவம் தாங்கி யார் வந்தாலும் அவரை சிவமாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது நம்ம சைவ சமயம். அதனால திருநீறு ருத்ராக்கம் குரு வழிபாடு. அன்போடு சிவத்தை பற்றிய பாடல்களை பாராயணம் செய்தல், அதாவது திருமுறைகளை அன்போடு பாராயணம் செய்தல். ஐயோ வேற வழியிலேயே பாட வேண்டியது இருக்கே அப்படின்லாம் இல்லாம அன்போடு, நமக்கும் பெருமான் இதை அருளி இருக்காரே, அருளி செய்திருக்கின்றாரே, நாமளும் இந்த திருமுறை ஓதுவதற்கு மிகப்பெரிய புண்ணிய செய்திருக்கவே அப்படின்னு சொல்லி மிகவும் மகிழ்வோடு ஓத வேண்டும். அதான். அப்புறம் இறை வழிபாடு. வழிபாடை எப்பவுமே மறக்கக்கூடாது. வழிபாடு நன்றி, பெருமான் நம்மளை இப்படியெல்லாம் தனு கரண போன போகங்களை கொடுத்து அனுபவிக்க வச்சிருக்கார், பெரும் கருணையோடு வினை கழிவதற்காக. அப்ப அதுக்காக நாம செலுத்துற நன்றி தான் வழிபாடு. அப்புறம் புண்ணிய செயல்கள். பெருமானுக்கு மிக பிடித்தமான புண்ணிய செயல்கள் எது? அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு கொடுக்கறது, திருக்கோயில்களில் போய் திருப்பணிகள் செய்கிறது, உழவார பணி செய்வது, பெருமானுக்கு திருமஞ்சனத்துக்கு பொருள்கள் கொடுப்பது, இந்த மாதிரிலாம் திருப்பணிகளை செய்து. அப்புறம் சிவத்தை பற்றிய செய்திகளை பக்தியோடு கேட்கணும். பெருமானை பற்றி யாராவது பேசுறாங்க அப்படின்னா முதல்ல கேட்கணும். அதை தான் நம்ம நேற்று கூட சிந்தித்தோம். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் அப்படின்னு முதல்ல கேட்கணும். அதுதான் இந்த 10 இலக்கணங்கள்லையும் இந்த கேட்டல் வருது. அப்புறம் சிவாலய பரிபாலனம் அப்படின்றாங்க. சிவாலயத்தில் போய் அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கு உதவுவது. இதெல்லாம் நந்தவனம் அமைக்கிறது, நாயன்மார்களுக்கு விளக்கிடுறது, இதெல்லாம் சிவாலய பரிபாலனம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் இன்னொன்று சிவன் அடியார்களிடம் மட்டுமே உண்பது. நம்ம உண்ணக்கூடிய உணவு அடியார்கள்கிட்ட மட்டுமே உண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுவும் 10 இலக்கணங்கள்ல புற இலக்கணங்கள்ல வருது. அது மட்டும் இல்லாம அடியாருக்கு அடியாராக இருப்பது, பணிவோடு இருப்பது, இதெல்லாம் புற இலக்கணத்துல வரக்கூடிய 10 செய்திகள். அப்புறம் அக இலக்கணம் 10 அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மெய்தான் நறும்பி அந்த மாதிரி. அதுல சிவநாமம் கேட்கும் பொழுது மிடறு விம்மல், இதெல்லாம் பாருங்க. அப்படி சிவாய நமச்சிவாய
அப்படின்னு மந்திரங்களை எல்லாம் கேட்கும் பொழுது தன்னை எறியாம உடல் குலுங்குதல், மிடறு விம்மல், நாத்தளதழுத்தல், இதழ் துடித்தல், உடல் குலுங்குதல், மயிர் செழித்தல், வியர்த்தல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய்விட்டு அழுதல், மெய் மறத்தல், இதெல்லாம் அக இலக்கணம். புற இலக்கணம் 10, அக இலக்கணம் 10 அடியார்களுக்கு உள்ள உரிய இலக்கணமாக நம்மளுடைய திருமுறைகள் சொல்லுது, சாத்திரங்கள் சொல்லுது. அதான் 10 ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ. நீங்க 10 இலக்கணம், புற இலக்கணம் அக இலக்கணம் உடையவர்கள், பழைய அடியார். நான் புது அடியாரா வந்திருக்கேன், என்னோட புண்மை தீர்த்து, என்னுடைய அறியாமையை தீர்த்து என்னை ஆட்கொண்டால் பொல்லாதோ அப்படின்னு சொல்லி அந்த உள்ள இருக்கக்கூடிய பெண் கேட்கதாக. இத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோம். உன்னோட நீ பெருமான் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கு அதெல்லாம் நாங்க அறிவோம் அப்படின்றாங்க. இத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தத்துல சிவத்தை கொண்டு போய் வைக்கணும். அதான் மணிவாசகர் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோம்பர் திருத்தோல் நோக்கத்துல. அதே தான் இங்கேயும் சொல்றார், சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. ஏன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நமக்கு அந்த கரணங்கள்ல மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், சித்தந்தான் உறுதிப்படுத்தும், அகங்காரம் செயல் கொண்டு வரும். அந்த சித்தத்துக்குள்ள போய் சிவத்தை வைத்துட்டா என்ன செய்தாலும் அது தவமா இருக்குமா, சிவ செயல்களாக இருக்குமா. அதான் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அததான் இந்த இடத்துல சித்தம் அழகியார். சித்தம் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா சித்தத்துக்குள்ள சிவத்தை வைத்ததுனால அவங்க சித்தம் அழகா இருக்கு. வேற எதையோ கண்ட குப்பைகளை எல்லாம் சித்தத்துக்குள்ள வைத்தோம்னா எப்படி அவங்க அழகா இருக்கும். சித்தத்துக்குள்ள சிவம் இருக்கிறதுனால சித்தம் அழகியார். பாடாரோ நம் சிவனை. மார்கழி மாதத்திலே அதிகாலையில் நீராடி பெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று அவரை பாடி வழிபாடு செய்வது என்பது பழைய மரபாக இருந்திருக்கு. அதான் நம்ம மணிவாசகர் அந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் துயில் எழுப்புவதும், பொய்கையிலே நீராடுவதும், பெருமானை போய் வழிபாடு செய்து திருமுறை பாடல்களை பாடுவதையும் கண்டு இந்த பதிகங்கள்லாம் அருளி செய்திருக்கார். இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். 1 2 இல்ல, இத்தனையும் வேணும். எத்தனை கேட்டிருக்காங்க. பெருமான் மேல அன்பா இருக்கணும், அடியார்களிடத்துல அன்பா இருக்கணும், 10 இலக்கணம் உடையவங்களா இருக்கணும், புற இலக்கணம் 10 உடையவர்களா இருக்கணும், அக இலக்கணம் 10 உடையவர்களா இருக்கணும், சித்தம் அழகாக இருக்க வேண்டும், அவர்கள்லாம் சிவத்தை பற்றி பாட வேண்டும். இப்படியெல்லாம் அந்த பெண்கள் விண்ணப்பம் வைத்திருக்கின்றார்கள். மணிவாசகர் காட்டக்கூடிய பெண்கள் முத்து போன்ற அந்த பற்களை உடைய பெண்ணை பார்த்து உள்ளே இருக்க பெண்ணும் வெளியே இருக்க கூட்டமாக இருக்கக்கூடிய பெண்களுமாக சேர்ந்து ஒரு பேசுவதாக. அப்படி பேசும்போது கூட எவ்வளவு அழகாக அந்த வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு. எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும்ங்கிறதுக்கெல்லாம் நம்ம திருவாசகம் ஒரு நெறிய காட்டக்கூடிய நூலாக நமக்கு இருக்கு. இப்பொழுதெல்லாம் திருக்கோயிலுக்கு செல்வதே மிக அரிதா இருக்கு. அதுலேயும் குழந்தைங்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு வர்றதே இல்லை, பெரியவங்க தான் வர்றாங்க திருக்கோயிலுக்கு. அன்றாடு நம்ம போய் பார்க்குறோம், சிறியவர்கள் வருவதே கிடையாது, பெரியவர்கள் தான் வர்றாங்க. முதல்ல குழந்தைங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் படிப்பு படிப்பு படிப்புன்னு பெரிய ஒரு மூட்டையை முதுகில் தூக்கி முதுகே வளைஞ்சு போயிடுது, அந்த அளவுக்கு படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலை, இப்படி அவங்க வாழ்க்கை போகுது. அப்போ அவங்க எப்போதான் அந்த பெருமானை
பாடுவதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நேரம் இருக்குன்னா இளமையில் இளம் வயதில் நீங்கள் பழக்கப்படுத்தணும். அந்த பழக்கப்படுத்தி திருக்கோயிலுக்கு அழைத்து கொண்டு வந்தால் அவங்க அந்த